வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சூர்யா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம். நாளை நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு செல்கிறார். அஇஅதிமுகவில் பிரிந்துள்ள அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். தேனி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம். உக்ரைனில் இருந்து மீட்கப்பட்ட 200 இந்திய மாணவர்களுடன் C-17 விமானம் டெல்லி வருகை. போலந்து, ஹங்கேரியிலிருந்து மேலும் 2 விமானங்கள் டெல்லி வந்தடையும் என எதிர்பார்ப்பு. உக்ரைனில் சிக்கி தவித்த 20,000க்கும் அதிகமான இந்தியர்களில் 17,000 பேர் உக்ரைன் எல்லையை பாதுகாப்பாக கடந்துள்ளனர். 6,000 பேர் தாயகம் திரும்பி இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தகவல். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பிரதமர் மோடி 2ஆம் முறையாக தொலைபேசியில் பேச்சுவார்த்தை. சண்டை நடைபெற்று வரும் பகுதியிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற ஆலோசனை. ஐநா பொதுச்சபையில் ரஷ்யாவிற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை புறக்கணித்தது இந்தியா. உக்ரைன் ராணுவம் இந்திய மாணவர்களை பிணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ளது. ரஷ்யா குற்றச்சாட்டு. உக்ரைனில் இந்திய மாணவர்களை ரயில்களில் ஏற்ற மறுப்பதாக குற்றச்சாட்டு. இந்திய தூதரகம் நடவடிக்கை எடுக்க மாணவர்கள் கோரிக்கை. தமிழகத்தில் சமுதாய, கலாச்சார, அரசியல் கூட்டங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று முதல் நீக்கம். தமிழக அரசு அறிவிப்பு. காணொலி காட்சி மூலம் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணைகள் வரும் திங்கட்கிழமை முதல் நிறுத்தம். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி தகவல். உத்தரப்பிரதேசத்தில் இன்று 6ஆம் கட்ட தேர்தல். 57 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது. ஸ்மார்ட் சிட்டி திட்ட முறைகேடுகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற IAS அதிகாரி டேவிதார் தலைமையில் ஒரு நபர் ஆணையம். 3 மாதத்தில் அறிக்கை அளிக்க தமிழக அரசு உத்தரவு. ரஷ்ய தாக்குதலால் உக்ரைனில் இருந்து 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அண்டை நாடுகளில் தஞ்சம். ஐநா தகவல். தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பிரிந்துள்ள அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என தேனி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாவட்ட செயலாளர் திரு சையத் கான், கட்சியை ஒன்றிணைக்க வலியுறுத்திய தீர்மானத்தை OPS-இடம் அளித்திருப்பதாக தெரிவித்தார். தேனி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் தேனி கைலாசவட்டி பண்ணையில் நடந்துச்சு. அதில் தொண்டர்கள் ஏகோபித்தமாக ஒரு கோரிக்கை வச்சாங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அதிமுக இது வரைக்கும் எந்த காலத்துலையுமே தோக்கக்கூடிய தனி கட்சி கிடையாது. நமக்குள்ளே இருக்க பிரச்சனையினால தான் இது வரைக்கும் தோற்றுருக்கோம். அதே மாதிரி நம்ம அன்னைக்கு ஜெய பிரிஞ்சதுனால தான் அன்றைக்கி நம்ம தோற்றோம். அன்றைக்கி மீண்டும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம பெரிய கட்சியாக இருக்கோம். அதே மாதிரி கடந்த சில அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியில் நடந்த ஒரு துரதிர்ஷ்டமான நிகழ்ச்சியினால் இன்றைக்கு கட்சி தோக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த சூழ்நிலை மாற்றன்னு சொன்னால் மீண்டும் அதிமுக ஒட்டுமொத்தமாக ஒரே கட்சியாக இருக்கணும். அப்படி கட்சியாக இருந்தால் எந்த காலத்தையும் அதிமுக அழிக்க முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு தொண்டர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேர் வந்ததுனால இது எல்லாருடைய எங்களுடைய தீர்மானத்தை நமது ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய OPS அவர்கிட்ட கொடுத்துருக்கோம்.
அவர் வந்து நிச்சயமாக எங்களுக்கு நல்லது செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சி வந்து நிச்சயமாக தமிழ்நாடு பூரா தொடரும். இது ஆரம்பம். இப்போ இதில் யார் யார் என்ன இணைக்கிற போய் இது பண்ணியிருக்கீங்க? இல்லை, கழகத்துடைய அத்தனை தொண்டர்கள் கரெக்ட். கட்சியை விட்டு பிரிந்து போன அனைவரும் ஒன்று சேரணும். அவ்வளோதான். உங்களுக்கு வெளியே குறிப்பா தெரிகிறது பிரிந்து போனவங்க எல்லாம் ஒன்று சேரணும். அம்மா சொன்ன கழகம் 100 ஆண்டுகள் ஆனாலும் இருக்கும். அதை நிர்வகிக்கலாம். சின்னம்மா வாழ்க. வாழ்க. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். நாளை நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புரட்சி தாய் சின்னம்மா நாளை காலை சென்னை தீநகர் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு தூத்துக்குடி செல்கிறார். காலை 11 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி கேடிசி நகர் பாலம், நாங்குநேரி, வள்ளியூர், ராதாபுரம் வழியாக விஜயாமதி சென்றடைகிறார். அங்குள்ள ஸ்ரீ விஸ்வாமித்திரர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். அதனைத் தொடர்ந்து உவரி வழியாக திருச்செந்தூர் செல்கிறார். அன்று மாலை திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று ஸ்ரீ முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் மறுநாள் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 7:30 மணிக்கு திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீ வைகுண்டம், திருநெல்வேலி கொக்கிரகுளம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலை, ஆலங்குளம், பாவூர் சத்திரம், தென்காசி வழியாக இளஞ்சி செல்கிறார். அங்கு அருள்மிகு இளஞ்சி குமாரர் திருக்கோவிலுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அகத்தியர் பாதம் சென்று தரிசனம் முடித்து அங்கிருந்து புறப்பட்டு கடையநல்லூர், புளியங்குடி, வாசுதேவநல்லூர், சிவகிரி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், டி கல்லுப்பட்டி, திருமங்கலம் பைபாஸ் வழியாக மதுரை விமான நிலையம் அடைகிறார். அங்கிருந்து புறப்பட்டு சென்னை வந்தடைகிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ருமேனியா தலைநகர் புகாரெஸ்டிலிருந்து மாணவர்கள் உட்பட 200 இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான முதல் விமானம் டெல்லிக்கு அருகில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் நேற்றிரவு தரையிறங்கியது. உக்ரைனில் சிக்கியுள்ள மாணவர்களை அண்டை நாடுகள் வழியாக இந்தியாவிற்கு மீட்டு வர ஆபரேஷன் கங்கா திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் விமானப்படை விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டன. உக்ரைனில் இருந்து இந்திய மாணவர்களை அழைத்து வர இந்திய விமானப்படை இதுவரை 4 விமானங்களை அனுப்பியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 200 இந்தியர்களுடன் ருமேனியாவிலிருந்து புறப்பட்ட C-17 விமானம் டெல்லிக்கு அருகில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் நேற்றிரவு தரையிறங்கியது. போலண்ட் மற்றும் ஹங்கேரியிலிருந்து மேலும் 2 விமானங்கள் இன்று காலை டெல்லி வந்தடையும் என்றும் இந்திய விமானப்படை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உக்ரைனில் சிக்கித் தவிக்கும் 20,000க்கும் அதிகமான இந்தியர்களில் 17,000 பேர் உக்ரைன் எல்லையை பாதுகாப்பாக கடந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை அண்டை நாடுகளான ருமேனியா, ஹங்கேரி, ஸ்லோவேக்கியா உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கு விமானங்களை அனுப்பி மத்திய அரசு மீட்டு வருகிறது. மேலும் மீட்புப் பணிகளை ஒருங்கிணைத்து விரைவுபடுத்தும் வகையில் மத்திய அமைச்சர்களை சிறப்பு தூதர்களாக உக்ரைனின் அண்டை நாடுகளுக்கு மத்திய அரசு அனுப்பியது. மேலும் மீட்புப் பணியில் ஏர் இந்தியா உள்ளிட்ட தனியார் விமானங்கள் மட்டுமின்றி விமானப்படைக்கு சொந்தமான C-17 ரக போயிங் விமானங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. கீவ் நகரில் இருக்கும் இந்தியர்கள் அனைவரும் உடனடியாக அந்த நகரை விட்டு வெளியேறி பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியது. இதுவரை 6,000 இந்தியர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டிருப்பதும் 17,000 இந்தியர்கள் பாதுகாப்பாக உக்ரைன் எல்லையை கடந்திருப்பதும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் உக்ரைனின் கிழக்கு பகுதிகளில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை மீட்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடிப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபையில் ரஷ்யாவிற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை இந்தியா மீண்டும் புறக்கணித்துள்ளது. ஐநா பொதுச்சபையில் நேற்று மீண்டும் ஒரு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதோடு சர்வதேச சட்டங்களுக்கு ரஷ்யா கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அரசியல் பேச்சுவார்த்தை, சுமூக உடன்பாடு உள்ளிட்ட பிற அமைதி வழிகளில் பிரச்சினைக்கு ரஷ்யா தீர்வு காண வேண்டும் என அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பையும் இந்தியா புறக்கணித்தது. இந்த தீர்மானத்திற்கு 141 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன. 5 உறுப்பு நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்திருப்பதோடு 35 நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன. பெரும்பான்மைக்கு 3/2 பங்கு ஆதரவு தேவை என்ற அடிப்படையில் 141 நாடுகளின் ஆதரவோடு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
உக்ரைன் ராணுவம் இந்திய மாணவர்களை பிணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ளது என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைனில் சிக்கியுள்ள இந்திய மாணவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்து ரஷ்ய அதிபர் புதினிடம் பிரதமர் திரு மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் ரஷ்யா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியர்களை பத்திரமாக மீட்பதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் ரஷ்யா வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவிற்கு கிடைத்த தகவல் படி சில இந்திய மாணவர்களை உக்ரைன் ராணுவம் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதுடன் அவர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர்களை ரஷ்ய எல்லைக்கு செல்ல விடாமல் உக்ரைன் ராணுவம் தடுத்து வருவதாகவும் ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் இந்திய மாணவர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை தரப்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் இந்த குற்றச்சாட்டிற்கு உக்ரைன் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதுடன் பொய் குற்றச்சாட்டுகளை கூற வேண்டாம் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியர்கள் உக்ரைன் எல்லையை கடக்க உதவி வருவதாகவும் யாரையும் தாங்கள் நாட்டு ராணுவம் பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கவில்லை என்றும் உக்ரைன் விளக்கமளித்துள்ளது. உக்ரைனில் இந்திய மாணவர்களை ரயில்களில் ஏற்ற மறுப்பதாக அங்கு சிக்கியுள்ள திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரைச் சேர்ந்த மாணவர் கிப்சன் ஜோசப் செல்வராஜ் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். உக்ரைன் எல்லைக்கு செல்ல பயண வசதி இல்லை என்றும் தங்களை போன்று சிக்கியுள்ள இந்திய மாணவர்களை மீட்க இந்திய தூதரகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். கார்கிவில் எங்களுக்காக ஸ்பெஷலாக இந்தியன்ஸுக்கு ட்ரெயின் அனுப்புறேன்னாங்க. ஆனால் ட்ரெயினில் போய் நாங்கள் ஏற போகும்போது யுக்ரைனியன்ஸ் எங்களை ஏறவே விடலை. இங்கே இருக்க சிட்டிசன்ஸ், அதாவது நாங்கள் ட்ரெயினில் ஏற ட்ரை பண்ணால் எங்களை ஏறி மிதிச்சு, அதாவது எங்களை ஏறும்போது அப்படியே பிடிச்சி தள்ளி விட்றாங்க, மிதிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. எங்களை ஏற விட மாட்டேறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதே இப்போ ஒன்றும் புரியல. இப்போ நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு, அதாவது கார்கிவ் பார்டர் கிட்ட ஒரு இடத்துக்கு, அதாவது 6 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து வந்து இப்போ இங்கே வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் அடுத்து என்ன மூவ் பண்ணலான்றதை யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். இங்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 இந்தியன்ஸாகவும் இருப்போம் இந்த மெட்ரோ கடையில் மாட்டிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு என்னன்னா இங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் செல்ஃபியில் பேசிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எல்லா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே தான் உட்காந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த மூவ் என்ன மூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் திருத்தணி தொகுதியைச் சேர்ந்த அஇஅதிமுக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கழக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சின்னம்மாவை முன்னாள் அரசு கொறடா பள்ளிப்பட்டு திரு நரசிம்மன் தலைமையில் திருத்தணி தொகுதி ஆர்கேபேட்டை ஒன்றியத்தைச் சேர்ந்த ஒன்றிய குழு தலைவர் திருமதி ரஞ்சிதா ஆபாவானன், அம்மையார்குப்பம் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் திரு ஏபி சந்திரன் மற்றும் திரு கார்த்திகேயன், மீசரகண்டாபுரம் ஒன்றிய குழு உறுப்பினர் திரு நரசிம்மன், எறும்பி ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி ஜமுனா குமாரசாமி, ராஜாநகரம் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி கல்விக்கரசி சேகர், பாலாபுரம் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி கோவிந்தம்மாள் ஆனந்தன், தாமநேரி ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே கிரிராஜு, பள்ளிப்பட்டு பேரூராட்சி கவுன்சிலர் திருமதி செல்வராணி வேலு, அமுதா ரெட்டி, கண்டிகை கைத்தறி கூட்டுறவு சங்க தலைவர் திரு வாசுதேவன், பெரிய ராமாபுரம் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு ராமராஜ், பள்ளிப்பட்டு ஒன்றிய புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் திரு விஜய் சின்னப்பன், அம்மையார்குப்பம் கிளை கழக செயலாளர் திரு ஐயப்பன், எறும்பி முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் திரு குமாரசாமி, ராஜாநகரம் கிளை கழக செயலாளர் திரு விஜய் சேகர், எஸ் அக்ரஹாரம் முன்னாள் கவுன்சிலர் திரு PM சேகர், எஸ் அக்ரஹாரம் கிளை கழக செயலாளர் திரு கோ ரஜினி, பாலாபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு P ஆனந்தன், வேளஞ்சேரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு D செல்வம், பள்ளிப்பட்டு வழக்கறிஞர் திரு வேலு ஆகியோர் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த சந்திப்பின் போது கழக நிர்வாகிகள் அனைவரும் புரட்சித்தாய் சின்னம்மா கட்சியை வழிநடத்திட வர வேண்டும் என்றும், புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் வழியில் விரைவில் கழக ஆட்சி அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் திருவண்ணாமலை மற்றும் பொன்னேரி தொகுதியைச் சேர்ந்த அஇஅதிமுக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கழக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புரட்சித்தாய் சின்னம்மாவை முன்னாள் அரசு கொறடா பள்ளிப்பட்டு திரு நரசிம்மன் தலைமையில் திருவண்ணாமலை முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் திரு பையூர் சந்தானம் மற்றும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் திரு ரஜினி ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புரட்சித்தாய் சின்னம்மாவை பொன்னேரி தொகுதி சோழவரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த ஒன்றிய கழக துணைச் செயலாளர் வடக்கலூர் திரு கே நடராஜன், முன்னாள் ஒன்றிய கழக அவைத் தலைவர் திரு மெய்யழகன், ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிறுவாபுரி திரு வெங்கடேஷ், ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் திரு PM பகலவன்,
ஒன்றிய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை துணைத் தலைவர் திரு PM மோகனசுந்தரம், ஒன்றிய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை துணைச் செயலாளர் திரு ஹேமநாதன் ஆகியோரும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த சந்திப்பின் போது கழக நிர்வாகிகள் அனைவரும் புரட்சித்தாய் சின்னம்மா கட்சியை வழிநடத்திட வர வேண்டும் என்றும், புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் வழியில் விரைவில் கழக ஆட்சி அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். தமிழகத்தில் சமுதாய, கலாச்சார, அரசியல் கூட்டங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் நீக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்று கட்டுப்பாடுகள் மேலும் தளர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை நடைமுறையில் இருந்து வந்த சமுதாய, கலாச்சார மற்றும் அரசியல் கூட்டங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று முதல் நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று பரவலை கட்டுக்குள் வைக்கும் வகையில் வரும் 31ஆம் தேதி வரை கட்டுப்பாடுகளுடன் சில நிகழ்வுகளுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் 500 நபர்களுக்கு மிகாமல் நடத்த அனுமதிக்கப்படும். இறப்பு சார்ந்த நிகழ்வுகள் அதிகபட்சம் 250 நபர்களுடன் நடத்த அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்சொன்ன 2 கட்டுப்பாடுகள் தவிர்த்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக விதிக்கப்பட்டிருந்த இதர கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் தொடர்ந்து கட்டாய முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியினை கடைபிடிக்க வேண்டும். இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் 2 தவணை தடுப்பூசியினை செலுத்திக் கொள்ளுமாறும் தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காணொலி காட்சி மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை வரும் திங்கட்கிழமை முதல் நிறுத்தப்படும் என தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் காணொலி காட்சி மற்றும் நேரடி விசாரணை மூலம் வழக்குகளை விசாரிக்கும் நிலையில் தற்போது தொற்று பாதிப்பு பெருமளவில் குறைந்துள்ளது. இந்நிலையில் தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி தலைமையிலான அமர்வில் வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்த வாதங்களை கேட்க முடியாத வகையில் இடையூறு ஏற்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதை கேட்ட தலைமை நீதிபதி காணொலி காட்சி மற்றும் நேரடி விசாரணை என கலப்பு விசாரணை மூலம் வழக்குகள் விசாரணை மேற்கொள்ளும் போது இணையதள தொடர்பு உள்ளிட்ட பல சிக்கல்களை எதிர்கொள்வதாக சக நீதிபதிகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். இதனால் வரும் திங்கட்கிழமை முதல் காணொலி காட்சி விசாரணை முறையை நிறுத்த இருப்பதாகவும், உண்மையில் காணொலி காட்சி விசாரணை தேவைப்படும் மூத்த வழக்கறிஞர்கள் மட்டும் காணொலி காட்சி மூலம் வாதிட அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் விளக்கம் தரவும் தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நாகர்கோவில் அருகே நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சியை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் நாகர்கோவிலை அடுத்துள்ள உடையப்பன் குடியிருப்பில் உள்ள கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர் ராகவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சொகாய டெல்வர் உள்பட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சியை மேம்படுத்துவது, கட்சிக்கு புதிய தகுதியான உறுப்பினர்களை சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பணநாயகத்தை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக களமிறங்கி வெற்றி பெற்ற கழக வேட்பாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. விருத்தாச்சலம் அருகே ஆசிரியரின் பாலியல் தொல்லை காரணமாக தனியார் பள்ளி மாணவி பள்ளி வளாகத்தில் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வேப்பூர் அருகே உள்ள நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சாமிநாதன். 34 வயதான அவர் விருத்தாச்சலம் எருமனூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் அதே பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு செல்போனில் குறுஞ்செய்தி வழியாக பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி பெற்றோரிடம் கூற பயந்து பள்ளி மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை பார்த்த அங்கிருந்த ஆசிரியர்கள் அம்மாணவியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு மாணவி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் சாமிநாதனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிகழ்வு விருத்தாச்சலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்ட முறைகேடு தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற IAS அதிகாரி டேவிதார் தலைமையில் விசாரணை ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, கோவை உட்பட 11 நகரங்களில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் தந்துள்ளது. இதன்படி இத்திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் கடந்த ஆண்டு பெரும் மழை வெள்ளத்தின் போது தீநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாகவே மாறின. அப்போது இப்பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் மற்றும் முறைகேடுகளே மழைநீர் தேங்கி நின்றதற்கு காரணம் என புகார் எழுந்தது.
இதையடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி டேவிதார் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆணையம் 3 மாதங்களில் அறிக்கை தர வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கான 6ஆம் கட்ட தேர்தலில் 10 மாவட்டங்களில் உள்ள 57 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 403 தொகுதிகளை உள்ளடக்கிய உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. முதற்கட்ட தேர்தல் கடந்த 10ஆம் தேதியும், அதனைத் தொடர்ந்து 14ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தலும், 20ஆம் தேதி 3ஆம் கட்ட தேர்தலும் நடைபெற்றன. தொடர்ந்து 23ஆம் தேதி 4ஆம் கட்ட தேர்தலும், 27ஆம் தேதி 5ஆம் கட்ட தேர்தலும் நடைபெற்றது. இந்நிலையில் அம்பேத்கர் நகர், பல்ராம்பூர், சித்தார்த் நகர், பஸ்டி, சாண்ட் கபீர் நகர், மகாராஜ்கஞ்ச், கோரக்பூர், குஷின் நகர், டோரியா, பல்லியா ஆகிய 10 மாவட்டங்களில் உள்ள 57 தொகுதிகளில் 6ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றைய தேர்தலில் 676 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கக்கூடிய நிலையில் 2.14 கோடி மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தலுக்கான ஏற்பாடுகளை மாநில தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இத்தேர்தலில் ஆளும் பாஜக, சமாஜ்வாதி, ராஷ்டிரிய லோக் தளம் கூட்டணி, பகுஜன் சமாஜ், காங்கிரஸ் ஆகிய கட்சிகளிடையே 4 முனை போட்டி நிலவுவது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் உயிரிழந்த கர்நாடக மாணவர் நவீன் இறப்புக்கு நீட் தேர்வே காரணம் என கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனில் மருத்துவம் படிக்கச் சென்ற கர்நாடக மாணவன் நவீன் ரஷ்ய படைகளின் தாக்குதலால் உயிரிழந்தார். இது தொடர்பாக பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, வெளிநாடுகளில் மருத்துவம் படிக்கும் 90% பேர் இந்தியாவில் போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள்தான் என்று கூறினார். இது நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மத்திய அமைச்சரின் இக்கருத்துக்கு நவீனின் தந்தை கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். தனது மகன் பள்ளியில் 97% மதிப்பெண்கள் பெற்றவர் என்றும், இந்தியாவில் மருத்துவம் படிக்க பல கோடி ரூபாய் நன்கொடையாக தர வேண்டியுள்ளதால் உக்ரைனில் படிக்கச் சென்றார் என்றும் நவீனின் தந்தை பதிலளித்தார். இந்நிலையில் நவீன் இறப்புக்கு நீட் தேர்வுதான் காரணம் என கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், புதிய கல்விக் கொள்கை குறித்து பெருமை பேசிக் கொண்டிருக்கும் மத்திய அரசு நவீனின் மரணத்தை மனசாட்சியுடன் நினைத்து பார்க்க வேண்டும் என தெரிவித்தார். நீட் தேர்வு பொருளாதார வசதி இல்லாத நடுத்தர மாணவர்களின் மருத்துவ கனவை அழித்துவிட்டது என்றும், நவீனின் மரணம் இந்திய மருத்துவ கல்வி அமைப்பை கேள்வி கேட்கிறது என்றும் குமாரசாமி தெரிவித்துள்ளார். ரஷ்ய தாக்குதல் காரணமாக உக்ரைனில் இருந்து 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளிநாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைந்திருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் நடத்தி வருவதால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் அண்டை நாடுகளில் தஞ்சம் பெற்று வருகின்றனர். 8ஆம் நாளாக போர் நீடிக்கும் நிலையில் 8,36,000க்கும் மேற்பட்ட மக்கள் உக்ரைனில் இருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்திருப்பதாக ஐநா தகவல் தெரிவித்துள்ளது. நேற்று வரை 6,60,000 பேர் வெளிநாடுகளில் தஞ்சமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஒரே நாளில் இந்த எண்ணிக்கை சுமார் 8 லட்சமாக அதிகரித்தது. தெற்கு வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதி மற்றும் பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் அதி கனமழையும், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது.
தென் வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வர இருப்பது கேள்விகள் 1000 நிகழ்ச்சியினுடைய மறு ஒளிபரப்பு. இணைந்திருங்கள் ஜெயாபுல் செய்தி சேனலுடன்.